அறுசுவை. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 கேரட் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், சின்னதாக ஸ்கொயராக. அடுத்தது கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கு. பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரே ஒரு கேப்சிகம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்படி ஒரு 2 கப்ஸ் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாதாரண சாப்பாட்டு ரைஸே அரிசியே எடுத்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சோயா சாஸ் கொஞ்சமும் 1 டீஸ்பூன் சில்லி சாஸும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரைஸை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இந்த டம்ளர் இட்டு நம்ம ரைஸ் 2 கப் எடுத்தோம். இதே டம்ளர் இட்டு நம்ம 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். ரைஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி விட்டு. இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் போட்டோம். இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் விட்டால் போகிறோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வானிலை வச்சுருக்கேன். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வதக்கிக்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம் இதோட சேர்த்துக்கலாம். கேரட் நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டோடனே இது எல்லாத்தையும் ஒன்றா கலரி விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். காய் ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக இது பண்ணால் வெந்தால் போகிறோம். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு, வெந்துடுத்து. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் திறந்துருக்கோம். இது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்ல உதிரியாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகிற மாதிரி வேணும்னா இன்னொரு விசில் விட்டுக்கலாம். இப்போ ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன் இதில் விட்டுக்கலாம். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சின்ன டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெஜிடபிளில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக போட்டால் போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது. குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கறதுனால சாஸோட தொட்டுன்னு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஃபேமிலியோடு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பாய்.